வேட்பாளரை மாற்றிய சீமான். இந்த தலைப்புல தான் இந்த காணொளிய நம்ம காண இருக்கோம். இதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய குழப்பங்களையே கட்சியில விளைவிக்க பார்க்குறாங்க. அதுவும் கட்சிக்கு எதிரா இருக்கவங்க, இல்ல மற்றவங்க செய்தா பரவால்ல. செய்தி ஊடகங்கள்ல நிகழ்வு என்னன்னு தெரியாம இந்த மாதிரி பதிவு பண்ணக்கூடிய செயல் சுத்தமா ஏற்புடையதாக இல்ல. இருந்தாலும் மக்கள் மத்தியில குழப்பம் வர வைக்கக் கூடாதுங்கிறதுக்காகவே நம்ம இத பதிவு செய்ய வேண்டியிருக்கு. திமுகவிற்கு வாழ்த்து சொன்னதால வேட்பாளரை மாற்றி இருக்காங்க அப்படின்னு பல ஊடகங்கள், சன் நியூஸ் ஊடகங்கள்ல இருந்து பல ஊடகங்களும் பார்த்தீங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக ஒரு விஷயத்தை முன்னெடுத்துட்டு வந்திருக்காங்க. பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் ஜான்சி ராணி அப்படிங்கிறவங்கள திடீர்னு மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. அதற்கு ஊடகங்கள் பதிவு செய்யக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தபோது ஜான்சி ராணி திமுகவுக்கும் திமுக சார்பில் போட்டியிடும் பெண் வேட்பாளருக்கும் வாழ்த்து கூறியதோடு, திமுக வேட்பாளரை மக்கள் ஆதரித்தால் தனக்கு சந்தோஷம் அப்படின்னு அவங்க ஒரு பேட்டி அளித்ததால, உடனே புதிய வேட்பாளராக சுகன்யான்னு ஒருத்தவங்கள நாம் தமிழர் கட்சி வேட்புமனு தாக்கல் செய்து அவங்கள ஏத்துக்கிட்டாங்க. அதாவது நேற்றைய தினம் இந்த நிகழ்வு நடந்திருக்கு அப்படிங்கிறத பதிவு செய்திருக்காங்க. இது முழுக்க முழுக்க பொய். உண்மையிலே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிட இருந்த ஜான்சி ராணி அவர்கள் திடீர்னு மாறினதுக்கு ஒரே ஒரு காரணம், அவர்களது தாயாருடைய உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது. இன்னும் 1 மாத காலம்தான் இருக்கிறது. இந்த நேரத்துல அங்கும் இங்கும் ஓடி போயிட்டு நிறைய வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அந்த நேரத்துல பக்கத்துல இருந்து பார்த்துக்கிறதுக்கு வேறு யாரும் இல்ல அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது, வேறு வழி இல்லாம அவங்களால களத்துல வர முடியலங்கிற அந்த சூழ்நிலை கருதி அவங்க பார்த்தீங்கன்னா, வேறு ஒரு வேட்பாளராக சுகன்யா அப்படிங்கிறவங்கள தேர்ந்தெடுத்து அவங்க வேட்புமனு குடுத்திருக்காங்க. ஒரு செய்திய பத்தி பதிவிடுறோம் அப்படின்னா, அது நாம் தமிழர் கட்சி தரப்புலயோ, இல்ல மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்காம, ஊடகத்துல குருட்டாம்போக்குல எத வேணா பதிவிடலாம் அப்படின்னு நினைப்பவர்களுக்கு இந்த காணொளி ஒரு செருப்படி பதிலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேவையற்ற ஒரு விவாதங்களை உருவாக்கி, கட்சியின் குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய பல நிகழ்வுகள் இருக்கு. அது மாதிரியான நிகழ்வுகளை கண்டும் காணாமல் போங்க. இல்ல இந்த மாதிரி தலைமையில இருந்தோ, இல்ல கட்சியில இருந்தோ அறிவிப்பு வரும் வரைக்கும் காத்திருப்பது தமிழ் உறவுகளுக்கு நல்லது அப்படின்ட்டு இந்த காணொளி வாயிலா நம்ம பதிவு செய்கிறோம்.